ஐயா வணக்கம் வணக்கம்மா. ஐயா. நல்லா பண்றீங்க. நல்லா செய்றீங்க. நல்ல அருமையான உணவு. நல்ல அகத்தூய்மை உணவு. சரிங்க ஐயா. நல்ல அகத்தூய்மை உணவு பண்றீங்க. அவ்வளவுதான். ம். எப்படியோ ஐயா 40 நாளையில இருந்து இது பொண்ணு வந்ததுங்க ஐயா. கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுனால இப்ப நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் காய் எடுத்துக்கிட்டேன். நாளையில இருந்து 48 மணி நேரம் ஒரு வாரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 72 மணி நேரம் ஸ்டார்ட் பண்றேங்க ஐயா. அரும, அரும. வந்துரும், வந்துரும். உடம்பு வஜ்ரமா மாறிரும். உடம்பு அந்த வஜ்ரமா ஆ மாறி கழிவுகள் நீங்க நீங்க அது சரிங்க ஐயா. 40 விழுக்காடுங்கிறது சாதாரண 40 விழுக்காடுங்கிறது நீங்க வந்து வெற்றி அடைஞ்சதாக தான் அர்த்தம். 40 விழுக்காடுலாம் இவ்வளவு நாள்ல குணமாகுறது சாத்தியமே கிடையாது. மருந்து, மாத்திரையில. சரியா? ஆமாங்க ஐயா. மருந்து மாத்திரை இல்லாம. ஆ அப்படின்னா இதிலிருந்து ம். அப்பதான் நீங்க அப்படின்னா, மனிதன் சாகவே கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பொறுமையா மனிதன வந்து 450 கோடி ஆண்டு ஆகி மனிதனா மாத்தியிருக்கு. ஆமாங்க ஐயா. 450 கோடி ஆண்டு ஆச்சு நம்ம மனுஷனா மாறுறதுக்கு. எத்தன கோடி? 450 கோடி. கோடி ஐயா. ஆமாமா. ம். அப்பதான் பூமியினுடைய வயது 450 கோடி தான். ஓ! சரி சரிங்க ஐயா. வயது 450 கோடி. 450 கோடி. ஆ 450 கோடி ஆண்டுகள். சைபர் போட்டு பாருங்க. 4 போட்டு, 5 போட்டு, சைபர் போட்டு ஒரு 10, 12 சைபர் போடுங்க. அதுதான் அதோட வயது. அதான் பாருங்க ஏன் 40 ஆண்டுனாலே அது நம் எத்தனையோ நாள் ஆகுது. 450 கோடினா, அப்பா! இதுதான். அது இந்த கடைசியா வந்தவன் மனுஷன். கடைசியா வந்தவன் மனிதன். இவனத்தான் சிறப்புக்குரியவனா மாறிக்குது. இவனத்தான் வந்து விண்வெளி எங்கும் கொண்டு போகுது அவன. அதாங்கய்யா. விண்வெளி எங்கேயும் போறதுக்கு தான் இது கண்டுபிடிச்சிருக்கு. இப்ப இது ஏங்க பூமியில இருக்கிறதுக்கா இந்த வைத்தியம். பூமியில தான் நோய் குணமாக்க முடியாதுன்ட்டானே. ஆமாங்க ஐயா. ஆ. எப்படி இது விண்வெளி சக்தியில உடம்பு இயங்குது? ஆமாங்க ஐயா. உங்க மனித உடம்பும் கிராஃபைட் 2 ஒண்ணு. மனித உடம்பும் கிராஃபைட்டும் ஒண்ணுதான். மனித ஆ. உடம்பு அடுக்கு ஒண்ணுதான். மனித உடம்பும் வைரமும் ஒண்ணுதான். எல்லாமே கார்பன். ஆனால் வெவ்வேறு பண்பு உடையது. என்னது? வெவ்வேறு பண்பு, வெவ்வேறு டிசைன். ஆ நாம தான் சூப்பர் டிசைன். நாம தான் சூப்பர் மேன். ஆமாங்க ஐயா. பரவால்ல. இப்ப தைரியம் வந்துருச்சு இல்லையா? அதான் கல்வி. கல்விதான். கல்வி மட்டும் தான் அழியாது. மத்த எல்லாம் அழிஞ்சிரும். மத்த எல்லாமே எல்லாம் அழிஞ்சிரும். உடம்பு அழியக்கூடியதுதான். உடம்பு அழிந்த பிறகும் மனம் உயிர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆ. மனதுக்கும் உயிருக்கும் அழிவே கிடையாது. மனதுக்கும் உயிருக்கும் அழிவே கிடையாது. அழிவே கிடையாது. அத அதுதாங்க ஐயா. புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நோய் இல்லாம மாத்துறது. என்னது? என்னங்க அதை ஐயா? அதை புரிந்து கொள்வதற்கு தான் நோய் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்வது. ஆ அப்பதான் நமக்கு இந்த மழுங்கி போன உய இதெல்லாம் போயி நல்ல அறிவு வரும். ஆ அறி தூய்மையான அறிவு வளரும். ஆ ஏங்கய்யா? அப்பதான் அறிவு வளரும். இப்பதான் உங்களுக்கு அறிவு காலையில நல்ல நல்ல கேள்விலாம் கேட்டுக்கிறீங்க. ரொம்ப நாளா தயங்கி தயங்கி கேட்டுக்கிறீங்க. இப்ப இனிமேலும் வேகமா கேள்வி கேட்பீங்க. சரி, சரிங்க ஐயா. இப்பதானே ஐயா கேள்வி எனக்கு ஒரு ஒரு டவுட்டுங்க ஐயா. அவங்க இப்ப பேரிச்சம்பழம் வெறும் இதா அந்த லெமன் புழிஞ்சு அவங்கள கலந்து சாப்பிட சொல்லியிருக்கீங்களா? அது எதுக்காகங்க ஐயா? அது நல்லா சுத்தமாகும், சுவையாவும் இருக்கும். நல்லா நாக்கு நல்லா சுத்தமும் ஆகும். நல்லா ஓ! பளிச்சுன்னு இருக்கும். நாக்கு பல்லெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும். நாக்கு பல்லெல்லாம் லெமன் புழிஞ்சு விட்டா. ம். பெருச்சம்பழமும் சரி, சரிங்க. சாப்பிடலாம். எலுமிச்சம்பழம் ம். சாப்பிட்டோம்னா புளிப்பு நல்ல அசிடிட்டி நல்லா அந்த நாக்குல படியிற அக்கரம், அழுக்கு எல்லாம் கீழ போகும். நரம்பு நல்லா அழுக்கு எடுக்கிறதுக்காக. ஆ. அழுக்கு பூரா எடுக்கறதுக்காக. 2வது நரம்பு நல்லா சரி, சரி. தூண்டி விட்டு, மூளைய நல்லா தூண்டி விடும். உள்ளே இருக்கிற மனோன்மணி, அதுக்கப்புறம் ஹைப்போதாலமஸ், அப்புறம் பிட்யூட்டரி இதெல்லாம் முக்கியமான சுருப்பு நல்லா தூண்டி விடும். தூண்டி விட்டு அத கிளர்ச்சி பண்றது தான் இந்த வேலை. எலுமிச்சம்பழத்துக்கு பயங்கரமான சக்தி உண்டு. ஓ! அது கிராஃபைட் மாரி வேலை செய்யும். அதனால தான் எலுமிச்சம்பழமும் தேன் கலந்து சாப்பிடுறது, எலுமிச்சம்பழமும் நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடுறதெல்லாம் அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்ச உணவுகள். இதுக்கு பேரு உணவு கிடையாது. அதான், அதாங்க. அகத்தூய்மை உணவு. ம். இந்த உணவுன்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன நெனச்சுட்டாங்க, உணவு எனர்ஜி நெனச்சுட்டாங்க. இல்ல. உணவு ஆமாங்க ஐயா. அகத்தூய்மை. அப்படிதான் இவ்வளோ அப்படி நாளா. தப்பா ம். நெனச்சுட்டாங்க. வெள்ளைக்காரன் தப்பு பண்ணது தான். ஆ. உணவுங்கிறது நைட்ரஜன் தான் உணவு உங்களுக்கு. பேசினது அதான். நைட்ரஜன் தான் உணவு. ஆ. நைட்ரஜன்னா நம்ம பாடத்துல படிச்சிருக்கிறோம். பொதுவாக காற்றும்பாங்க. காற்ற பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. காற்றுன்னா என்னமோ நெனச்சுட்டு இருக்கிறாங்க. காற்றுல தான் நைட்ரஜன் இருக்கு. காற்றுல தான் ஆக்ஸிஜன் இருக்கு. இதெல்லாம் சொல்லி தர்றதில்ல. அதாங்க ஐயா. ஏன்னா தெரிஞ்சா நம்ம தானங்க உடம்பு ஐயா சொல்லி தருவாங்க. 2வது வந்து ஆ. இது பரிணாம அறிவியல். இப்ப கூட ஒருத்தர் என்ஜினியர் சேர போறாரு.
ஒருத்தர் என்ஜினியர், பாண்டிச்சேரி என்ஜினியர். சரி, சரிங்க ஐயா. அவர் ஏபி என்ஜினியர். இது ஆ. என்னுடைய ஆசிரியரே என்ஜினியருங்க. என் ஆசிரியர் வெங்கடேசன் மிகப்பெரிய என்ஜினியருங்க. அவரு கண்டுபிடிச்சது அதெல்லாம். ஆ. அதனால அதான். அவரே போராடி தான் கத்துக்கிட்டாரு. கடைசியில அவரு டிசைன் பண்ணது தான் இது. அதனால இனிமேல் யாரும் எல்லாரும் இது எல்லாருமே மருத்துவர் ஆயே தீரணுங்கிறது தான் இயற்கையின் விருப்பம். அதாங்க ஐயா. இப்ப நீங்க உங்க எப்படி உங்களுக்கு நீங்களே மருத்துவம் பார்த்துக்கிறீங்க? எப்படி இந்த மனவலி வந்தது? அப்ப அந்த பசிங்கிறது ஏமாற்று வேலைன்னு தெரிஞ்சு போச்சே இல்லையா? உண்மதான் ஐயா. இப்ப 3 வேளை சாப்பிடுவேன். 4 வேளையும் சாப்பிடுவேன். 5 வேளையும் சாப்பிடுவேன். இப்ப மதியம் ஒரு வேளை மட்டும் கொஞ்சமா சாதம், இந்த காய் மட்டும் தான் எடுத்துட்டு வரேன். ஆனா 3 வேளை சாப்பிட்டு மறுநாள் எந்திரிச்சா எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் இருக்குது ஆனா. ஆ ஒண்ணும் அததான் சோர்வு இல்ல, வயிற்று டயர்ட் இல்ல. ஆ அதுதான், அப்ப அதுதான். சாப்பாடு தேவையில்லாத இன்னைக்கு போட்டுருக்கோம் இவ்வளவு நாளா. ஆ இதுதான் உண்மை. இந்த உணர்வதற்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்குது. அதாவது உடனடியாக அதனால இப்ப நம்ம இதெல்லாம் போட போடத்தான் காலையில கூட ம். அம்மையார்ட்ட பேசினேன். பிறையின் நுதல்ட்ட பேசும்பொழுது சொன்னேன். அந்த பதிவு பண்ணி போடல. அது நேரடி தொலைபேசியில பேசினது. அதனால சில சரி, விஷயங்கள சரிங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க. யார கண்டு யார பண்ணி யாரோ ஒருத்தருக்கு கடுமையான நோயாளி. புரியுதா? ரொம்ப ஆ. கவலைப்பட்டாங்க. எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அறிவுரை மட்டும் சொல்லுங்க. என்னது? அறிவுரை மட்டும் சொல்லுங்க. ஆமா. மற்றபடிக்கு கவலைப்படாதீங்க. அவங்க வந்தா போனா போகட்டும். எப்ப விழிப்புணர்வு வருமோ அப்ப வரட்டும். அப்படின்னு சொன்னேன். சரிங்க ஐயா. இப்ப அவ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவங்க பயிற்சிக்கு சேர்றப்ப நீங்களே பார்க்கலாம். நீங்களே பார்க்கலாம். சரி, சரிங்க ஐயா. இதுல யாரு இதுல நாம நெனைக்கிற மாரி இன்ஜினியர், டாக்டர் இதெல்லாம் ஏமாத்து வேல. அதெல்லாம் சும்மா வயித்து பொழப்புக்காக படிச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறது தான். வெள்ளைக்காரன் சொன்னது. அதான், ஆனா அதாங்க ஐயா. அதெல்லாம் வயித்து பொழப்புக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொழிலுங்க. எல்லாம் தொழில் தான். ஒவ்வொருத்தரும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி வேலைய பார்க்குறாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இவன் பெருசா பெருசா பிஇன்னு சொல்லிக்கிறது, பெருசா ம எ எம்டின்னு சொல்லிக்கிறது, பெருசா எம்எஸ்ன்னு சொல்லிக்கிறது. என்ன பெருசா அப்படி இருக்கனால என்னத்த நீ மாத்தப் போற? ஒண்ணும் கிடையாது. நீ ஒரு ம். மூளைக்கு ஒரு நீ மூளைக்கு ஒரு பாடத்திட்டத்த குடுத்துட்டு, ஒரு மூளைக்கு ஒரு பாடத்திட்டத்த குடுத்து, அதன்படி பொழப்பு நடத்துங்கங்கிற மாரி சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டானுங்க. நீ பொழப்பு நடத்தியே தவிர, ஆமாங்க. ஆரோக்கியம் கடுகளவோட நீ பெற முடியாது. ஆரோக்கியத்தை கடுகள கூட பெற முடியாதுங்க ஐயா. அது பாருங்க. உண்மதான் ஐயா. ஆ உங்க பையனாகட்டும், ஐயா பெரிய கோடீஸ்வரனும் ஒண்ணுதான். அ அன்னன்னைக்கு வீடு வீடா சாப்பாடு வாங்கி சாப்பிடுறவனும் கடைசியில ம். இவனாவது 1 நோய் 2 நோயோட சாவான். அந்த பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் பார்த்தீங்கன்னா 10 நோய் 20 நோயோட தான் சாவுறாங்க. ஆமா, ஆமா. என்னோட இந்த ஆசிரியருக்கே பணம், காசு, பதவி எல்லாம் ஐயா சமுதாயத்துக்காகவும் பெருமை தான். வேற ஒண்ணும் இல்ல இதுல. ஆமா. ஒண்ணு ஏமாத்து வேற புரிஞ்சிருச்சா இல்லையா? புது அப்ப பற்றேற்ற இப்ப புரியுதா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆமாங்க ஐயா. இத தெரிஞ்சுக்கிட்டு தான் வெங்கடேஷன் காட்டுல போய் உட்காந்துட்டாரு. நானும் வூட்ல உட்காந்துட்டேன். ஏன்னா என்னை சுத்தி யாரும் இல்ல. அ, ஐயா எனக்கு ஒண்ணே ஒண்ணு 2 வருஷமா தோணிக்கிட்டே இருக்குதுங்க ஐயா. ம். எங்கேயாவது போய் ஒரு மரத்துக்கிடையில அமைதியான இடத்துல நம்ம பாட்டுக்கு அப்படியே அமைதியா உட்காந்துக்கணும். யாரு கூடயும் பேச புடிக்க மாட்டேங்குது. எதுவுமே எனக்கு புடிக்க மாட்டேங்குதுங்க ஐயா. ம். எங்கேயாவது போய் தனிமையா ஒரு மரத்துக்கடியில உட்காந்துக்கலாமான்னு அது எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குதுங்க ஐயா. எனக்கு என்ன ஆமாமா. பண்றதுன்னே இதுதானே தெரியல. உண்மை. எல்லா அறிவாளியும் இப்படித்தான் தோணும். ஏன் ம். அதனால தான் அகத்தூய்மை பண்ணிட்டு மலைகளுக்கு போனாங்க. அதான், அதான் ஐயா. அகத்தூய்மை பண்ணிட்டு தான் போகணும். அகத்தூய்மை பண்ணிட்டு பசி தாகத்த கட்டுப்படுத்தி நீர்ப்பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், நீங்க மரத்தடியில போய் ஆ. உட்காந்துக்கலாம். ஒரு குடில் போட்டு உட்காந்துக்கலாம். அப்படித்தானே வெங்கடேசன் ஆ குடில் போட்டு அதுக்கு உட்கார்ந்தாரு. தான்யா இப்ப நானும் 2 வருஷமா தொலைவிக்கிட்டே இருந்தேன் இந்த பயிற்சிய. ம். ஏதோ இப்ப கடவுளா வெங்கடேசன் பார்த்து இதேதான். உங்க மூலம் எனக்கு ம். நானும் 100 சென்ட் வாங்கி வச்சிருக்கிறேம்மா. வெங்கடேசன் 5 சென்ட் வேணா ஆமாங்க 100 ஐயா. சென்ட் ஆ. வாங்கி வச்சிருக்கேன். ம். ஆமாங்க ஐயா. என்ற வீட்டுக்கு அதுக்கு 20 கிலோமீட்டர் தான். 1 மணி நேரம் சைக்கிள்ல 1 மணி நேரத்துல போயிருவேன். பைக்கா இருந்தா 20 நிமிஷத்துல போயிரலாம். காரா இருந்தா 20 நிமிஷத்துல போயிரலாம். வண்டி ம். ஓட்ட ஆமாங்க ஐயா. அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது மலையடிவாரம். அது பண்ணணும். என்ன பண்ணணும். இப்ப இப்ப அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது எல்லாரும் அப்படித்தான் போய் ஆகணும். அதுக்கு தான் நீங்க நல்ல வேளை நீங்க 5 சென்ட் வச்சிருக்கிறீங்க. ரொம்ப நல்லதா போச்சு. 5 சென்ட்டா? அந்த இடம் நல்ல இடம் தான். ஆமாங்க ஐயா. ஆ ஆமாமா. இது 5 உங்களுக்கு ஏத்த அந்த இடமே போதும். அது நீங்க என்ன பண்றீங்கன்னா, அ உ ம். உயரமா சுத்தி என்ன பண்ணிடுறீங்கன்னா, மூலிகை செடி வச்சு 8 அடி மேல மாறு வைப்போம். சுத்தி மூலிகை செடி வச்சு, அந்த உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த மாரி பண்ணி விட்டுருங்க. ஆ.
சரி, சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. செவுரு சுற்றுமுன செவுரு கட்டி இருக்கிறீங்களா? எத்தன 4 அடி செவுரா? எத்தன அடி செவுரு? ஆமாங்க ஐயா. சுத்தி வர காம்பவுண்ட் இருக்குது. ஆனா, அந்த பக்கத்துல மாடி 2 மாடி, 3 மாடி வீடு கட்டியிருக்காங்கல்லையா, அவங்க அங்கருந்து பார்த்தா தெரியும். அப்ப என்ன பண்ணீங்கன்னா, மூங்கில் மரத்த வச்சு விட்டுருங்க. என்னது? சுத்தி மூங்கில் வச்சு விட்டுருங்க. நல்லா பெருசாயிடுச்சுன்னா ஒண்ணும் தெரியாது. பெருசாயிடுச்சுன்னா, ஓ! சரி, தண்ணியே சரிங்க ஊத்த ஐயா. தேவையில்ல. நல்லா புடிச்சிருச்சுன்னா தண்ணியே ஊத்த தேவையில்ல. ஒரே அது வருஷத்துல கிளீன் பண்ணுங்க ஐயா. ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சுருச்சுன்னா, சுத்தி எல்லாம் முள்ளும் கிள்ளுமா இருக்குமே! இருந்துட்டு போட்டு ஓரத்துல தானே வைக்க போறீங்க. ஆ, சரிங்க ஐயா. வேலி வேலி பூரா வச்சு விட்டுருங்க. வேலி பூரா சுத்தி வட்டம் இருக்கு இல்லையா? சுத்தி வச்சுருங்க. சதுரமாவோ, வட்டமாவோ எப்படி அமைப்பு இருக்குல்ல, அது மாரி வச்சு விட்டுருங்க. அது பாடு குபுக்குன்னு வளர்ந்துச்சுன்னா ஒண்ணுமே தெரியாது. ம். ம். சரிங்க சுத்தி ஐயா. பாதாம் மரத்த வச்சு விட்டு சுத்தி பாதாம் ஒரே மூங்கில் மரம் வச்சீங்கன்னா படபடன்னு மேல போயிரும். ஒரே வருஷத்துல சரிங்க மேல ஐயா. போறீங்க. தண்ணி கட்டுறீங்க. அருமையா தண்ணி இருக்குதுயா, கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அப்புறம் நடுவுல ஒரு குடில் வச்சிருங்க. எவனுக்கு அந்த மூங்கில் காட்டுக்குள்ள இருக்கிற மாரி அந்த 5 சென்ட்டுமே சுத்தி போட்டுருங்க. இடையில காலி. இடையில வந்து ம். அ அவங்க போறது வர்றது சுத்தி மூங்கில் வச்சு விட்டுருங்க. அது பாட்டுக்கு பச்சை மூங்கில், நெறைய மூங்கில் இருக்கு. பொன் மூங்கில், பச்சை மூங்கில் நெறைய இருக்குது. வச்சுட்டா கிடுகிடுன்னு மேல வந்துரும். உலகத்திலே வேகமா வர சரி. ஒரே 2, 3 தாவரம் இருக்குது. அது வந்து மூங்கில் ஒண்ணு, பாதாம் மரம் ஒண்ணு. பாதாம் மரம் எங்க பார்த்தாலும் முளைச்சிருக்கு. அந்த பாதாம் மரம் ஒண்ணு, மூங்கில் மரம் ஒண்ணு. அப்புறம் சக்கர குட்டி மரம். சின்ன சின்னசா குட்டி குட்டியா பழம் இருக்கு. சிவப்பு சிவப்பா பழம் எங்க பார்த்தாலும் காய்ச்சி தொங்குது பாத்தீங்களா? சின்னதா பழம் இருக்கு. செர்ரி பழம். ம். குருவி பழம்னு சொல்லுவாங்க. அந்த அதுவும் அப்படித்தான். அது ஒரு பார்த்துருக்கேங்க ஐயா. அது ஆமா. எப்ப பார்த்தீங்கன்னா, பார்த்தாலும் விசிறி பழம் மாரி அப்படியே குருவி வந்து எப்ப பார்த்தா சிவப்பு சிவப்பு பழம் பழுக்கு. அவ்வளோ ருசியா ருசியா இருக்கு. இனிப்பு பார்த்தா கோந்து மாரி இருக்கு. சாப்பிடறதுக்கு நொங்கு மாரி இருக்கு. பிதுக்கமா அப்படியே விதையோட வரும். சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். ஆ உள்ள பறவைகள் ரொம்ப கருப்பு கலர் விதையோட வரும். ஆ பல வண்ணத்துல இருக்குதுங்க. பச்சை, சிகப்பு, மஞ்சள் இத்தன நிறம் இருக்குது தெரியுங்களா அதுல? 2 நிறம், சரி, 3 நிறம், சரிங்க. 4 நிறம். எங்க வீட்டு பக்கத்துல எங்க ம். வீட்டு பக்கத்துல காலி இடத்துல எங்க பார்த்தாலும் முளைச்சு கிடக்குது. குருவிகள் பஞ்சமே இல்ல. அது அது நான் அத சுத்தி வச்சு விட்டீங்கன்னா, உயரமாவும் போயிரும். அள்ளையில வச்சு விட்டுறலாம். ம். கொடை மாரி ஆயிரும். என்ன? கொடை மாரி ஆயிருங்க. ஆ கொடை மாரி ஆ ஆயிருங்க. கீழ எல்லாம் வெட்டி விட்டுறலாம் அதெல்லாம் ஒரே வருஷத்துல மேல அந்த மாரி ஒரு 4, 5 நாத்து வச்சு விடுங்க. மூங்கில் மரத்த வச்சு விடுங்க. பாதாம் ஆ மரத்த வச்சு விட்டுருங்க. சரிங்க அந்த ஐயா. இடத்துல நீங்க கப்பல் வச்சுங்க. யாரையும் அனுமதிக்காதீங்க. உள்ள யாரும் அனுமதிக்காதீங்க. எவனையும் அனுமதிக்க விடாதீங்க. அப்படி அதுதான் வச்சுட்டீங்கன்னா, ஐயா. அப்படித்தான் நான் வைக்க போறேன். நானு அத அத பண்ணணும் என்ன? அங்க போய் உட்காரணும். அந்த 5G நெட்வொர்க் எடுக்கணும். எனக்கு இங்க இருக்கிறதுக்கு என்ன என்ன? எனக்கு எனக்கு தேவை தொலைத்தொடர்பு தானே தேவை. எனக்கு எங்க இருந்தாலும் விமானத்துல போனாலும் பேச முடியும். அந்த அளவுக்கு கருவிகள், அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு இல்லையா? நாம வந்து ஆமா, அ ஆமாங்க ஐயா. டவுன்ல தான் உட்கார்ந்துருக்கணும். ஆ அ சிட்டில அப்படின்னு தேவையே இல்லையே. நமக்கு இப்ப இன்டர்நெட் இப்ப நீங்க எங்கேயோ உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் எங்கேயோ உட்கார்ந்துருக்கிறேன். தகவல் இதுதான் ம். நமக்கு தேவை. நமக்கு வந்து பக்கத்து வீடு மாரி கண்டுபிடிச்சு குடுத்துருக்காங்களே! இவ்வளோ பெரிய விஞ்ஞானத்த நம்ம எப்படி எளிமையா சேர்த்தறதுக்கு இப்ப இப்ப இந்த கருவிகள பயன்படுத்தினோம்னா, எங்க உட்கார்ந்தாலும் நாம வந்து எல்லாத்துக்கும் தகவல் சொல்லலாம் இல்லையா? அதுதானே முக்கியம். ஆமாங்க ஐயா. மற்றவன்லாம் பிசினஸ் சென்டர்ன்னு டவுன்ல உட்கார்ந்து ஏமாத்திட்டு இருப்பான். நமக்கு பிசினஸ் எங்க இன்டர்நெட் தானே! ஆமாங்க ஐயா. இதுதாங்க இதுதான் உண்மையான வழி. அதனால தான் இதன் மூலமாக நம்ம அதனால தான் நான் அத எப்பவோ பண்ணியிருக்க வேண்டியது. அ அது இந்த கோபிலருந்து கொஞ்ச நாள் பண்ண வேண்டியது இருக்குது. ம். சரி, ஆமா. இங்கிருந்து கொஞ்சம் சில சரிங்க பேத்துக்கு ஐயா. எளிமையா இருக்கு இல்லையா? அது அது ஒழுங்குபடுத்திடுச்சுன்னா, அப்புறம் எல்லாம் அங்கேயே வரலாம். அங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்ல 1 வாரம் பயிற்சி குடுத்துட்டு, சும்மா வந்து யாருமே அது பின்னாடி என்ன பண்ணோம்னா, ரொம்ப துடிக்கிறான் பாருங்க. ஒருத்தன் வந்துட்டு போனான் பாருங்க, அந்த மாரி வர்றவங்களுக்கு தங்க வைக்கலாம். அதாவது ஒருத்தன் வந்தான் பாருங்க, ஈரோட்லருந்து நாகராஜ் நாகராஜ் மாரி ஏங்கய்யா? ஐயோ! அவன் படாத பாடுபட்டானுங்க. ம். ஐயா ஃபோன் எதுவும் பேசுனாருங்களா? இப்ப எப்படிங்கய்யா இருக்காரு? ஏதாவது பேசுனாரா? ஆஹ எந்த தொடர்பும் அவன் நல்லாயிட்டான்னு தெரிஞ்சு அத கண்ட்ரோல் பண்றது தெரிஞ்சுட்டான். ஆ அதனால அவன் அவன் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறான். புரியுதா? ம். சரி, சரிங்க ஐயா. பதில் இல்ல. நோய் முத்திட்டு ஒட்டியாந்துருப்பான்ல. ம். ஆமாமாய்யா. ஒரு ஃபோனாவது பண்ணியிருப்பாரு. அவருக்கு நல்ல குணம் ஆயிடுச்சு போல. அதனால அத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ஆமா. நீங்க அதான் சொன்னத. சொன்னேன். பாரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ விட்டு விட்டு செய்யி. ம். நீ ஹோட்டல் கடை உணவும் தின்னுக்க. நான் சொல்ற உணவையும் தின்னுக்க. உனக்கு எது வந்து ஆ ஆரோக்கியம் தருது அத நில்லு. நீ திங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி பயிற்சி அதான், பண்ணா அதான். நோய் நல்லாயிரும். அந்த மாரி உணவு பண்ணா நோய் வரும். 2யுமே தெரிஞ்சுக்க. இது 2யும் ஆ தெரிஞ்சுட்டு எது ஒரு பொதுவான முடிவு எடுத்து அப்படியே போயிட்டீன்னா, நீ மருந்து, மாத்திரை செலவில்லாம வாழலாம். இல்லாட்டினா தினம் வாங்குற சம்பளம் மருந்துக்கே பத்தாதுன்னு நான் சொல்லிட்டேன். உண்மதான்யா. ஏன்னா ரூ. 500 மருந்து நீங்க நான் இப்ப கூட ஒருத்தர் பேசினேன். நீங்க மருந்து சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்லல. ஏன் ம். ஒரு 3 தடவ சாப்பிடுங்க. 4 தடவ சாப்பிடுங்க. ஒரு 10 நாள் சாப்பிடுங்க. 10 ஆ. வருஷமா சாப்பிட்டு நல்லாகலைன்னா, ஒண்ணா மருந்து ம். மேல குற்றமா இருக்கணும். அல்லது மருந்தை பத்தி உங்களுக்கு புரிதல் இல்ல. அல்லது குடுக்குறவன் ஏமாற்று பெறுவலா இருக்கணும். இது என்னன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க.
அதான் என் ஃபர்ஸ்ட்டு இடுப்பு வலி வந்தப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன் வந்து இப்ப 1 வருஷமா, ஒரு 2 வருஷமா யாரு எங்க சொல்றாங்களோ, நீவிர பக்கமா இருக்கட்டும், சித்த வைத்தியம் அதிகம் பார்க்கலைங்கய்யா. இங்கிலீஷ் மெடிசின் கோயம்புத்தூருக்குலாம் மாசம் மாசம் தொடர்ந்து ஒரு 7 மாசம் போனேங்கய்யா. ம். போயிட்டே இருந்தேன். நானா ஒரு கட்டத்துல யோசிச்சேன். இப்ப 1 வருஷமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கோம். மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஆனா அது குணமான மாரி தெரியல. அப்ப இதனால குணம் ஆகாது நமக்கு தேவையில்ல அப்படின்னு விட்டுட்டு தாங்கய்யா இந்த காய்கறி, பழம் இந்த மாரி இதுக்கு மாறுனேன். ஒரு 3/4வாசி வலி குறைஞ்சிருச்சு ஆனா. ம். அப்பல்லாம் வந்து என்னால நிக்கவும் முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது. எதுவுமே என்னால பண்ண முடியாது. ஒரு டம்ளர்ல கூட தண்ணி தூக்க முடியாது. ம். தற்கொலை பண்ணிக்கலாம்லாம் நெனச்சேன் நானு. ம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஓரளவுக்கு என் வேலைய பூரா நான் என் வேலைய எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு சமைச்சு குடுத்தேன். வீடெல்லாம் கூட்டுனேன். இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேங்கய்யா. ஆஸ்பத்திரிக்குல 1 வருஷத்தோட நிறுத்திட்டேங்க. இது இருந்ததுனால குணமாகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆஸ்பத்திரி போறதே நிறுத்திட்டேன் நானு. ஆனா இந்த இத வந்து உணவில்லாமல் வாழ்வது கத்துக்கணும்னு நானும் இப்ப 2, 3 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேங்கய்யா. 1 ம். வருஷமா ரொம்ப தீவிரமா ட்ரை பண்ணியது. எங்க கிடைக்கும்? யாரு சொல்லி தராங்க? என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேங்கய்யா. உங்க வீடியோ ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்கா என் ஃபோனுக்கு வந்துச்சு. அப்பா கடவுள் ஆட்டோமேட்டிக்கா படைச்சுட்டாரு வந்துருச்சா? நமக்கு. ஆமாங்கய்யா. ம். யாரும் அனுப்பலையா? இது பாருங்க. உண்மதான்யா. இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு பாருங்கன்னு யாரும் அனுப்பலையா? நீங்களே பார்த்துட்டீங்களா? ஆ யாருமே அனுப்பலங்கய்யா. நான் இந்த இயற்கை உணவ பத்தி அடிக்கடி ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஃபோன்ல. அது ஆட்டோமேட்டிக்கா உங்க இது என் ஃபோனுக்கு வந்துச்சுங்கய்யா. அதுக்கப்புறம் தான் நான் ஃபோன் அடிச்சேன். ஓ! அ எப்படியோ ஒண்ணு வந்துருச்சு. உண்மதான்யா. குருத்தடியா குருத்தடியா மாட்டிடுது இல்லையா? அ. உண்மதான்யா, உண்மதான்யா. இந்த இயற்கைன்னு போடுறப்ப உங்களுக்கு பாருங்க. இந்த யூடியூப்காரன் பண்ற கோ வேலைய பாருங்க. கோடி நன்றிங்கய்யா. கோடான கோடி நன்றிங்கய்யா உங்களுக்கு. ஆ ஆமாமா. இதெல்லாம் உண்மையாலுமே வெங்கடேசனுக்கு தான் இந்த நன்றியெல்லாம் போய் சேரும். வெங்கடேசன் மட்டும் இத அதாங்கய்யா. கண்டுபிடிச்சுருந்தா, எத்தன அவருக்கு வருஷம் சரிங்கய்யா. இப்ப நானெல்லாம் கூட என் வேலைய பார்த்துக்கிறேன். இந்த நாகராஜ் எல்லாம் பாருங்க, அவரெல்லாம் நீங்க குணமாக்குனா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய புண்ணியங்கய்யா உங்களுக்கு. உங்களுக்கு அவர் வெங்கடேசன் ஐயாவுக்கு. ம், ம், ம். நம்ம வாழ்க்கையில மறக்கவே மாட்டேங்குது. இந்த மாரி எத்தன நோயாளிங்க. பாருங்க இந்த அம்மா, அதுதாங்கய்யா. இதாவது இவராவது 10 வருஷம் அதான் பாருங்கய்யா கீதா அவங்க. கீதா அவங்க வந்து இட்லி கூட எடுக்க முடியாதுங்கிறாங்க. நீங்க டம்ளர் எடுக்க முடியாதுங்கிறாங்க. அவங்க இட்லி பிக்கவே முடியாதுங்கிறாங்க. என்னது? ஐயா விரலெல்லாம் மடங்கி போயிருந்தது ஏங்கய்யா? ஆமா. ஐயோ! ரொம்ப கோண புளிங்கா மாரிங்க. கோண புளிங்கா பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்படியே சுருண்டு போய் கிடக்குது அ அந்த மாரி. அதாங்கய்யா. இப்ப லெமன் புழிஞ்சாங்க பார்த்தேன் நான் எலுமிச்சம்பழத்துல. என்ன விளையாட்டா? சாதாரண சத்து இருக்கிறவன் தான் நான் எலுமிச்சம்பழம் புழியணும்னு சாதாரணம் இல்ல. அவ்வளோ சக்தி இருக்கணும். கையில எலுமிச்சம் புழியணும்னா எந்த அளவுக்கு வலுவா அது இருக்கணும். ஒரு 10 நாளுக்குள்ளங்கய்யா. 13 வருஷமா குணமாகாத ஒரு இது 10 நாள்ல குணமாயிட்டு வருதுன்னா, அது எவ்வளோ பெரிய விஷயங்கய்யா. ம், ம். இப்பதான் பேசுனாங்க என்கிட்ட. கொஞ்சம் வலி சரி, சரி. இருக்குன்னாங்க. அது கிளச்சு விடும். கொஞ்சம் வலி திடீர்னு வலி வந்துச்சாமா. அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. 13 வருஷமா வலி இருந்ததாமே. இது என்ன வலி? அது உடம்பு ரிப்பேர் பாக்குது. உடம்பு ஆமாங்கய்யா. உள்ள வேல பாக்குது. அது வலி உண்டாக்கும். இது மட்டுமா காய்ச்சல் வரும், சொறி சிரங்கு வரும், வாயில புண்ணு வரும், தோல்ல புண்ணு வரும். அதெல்லாம் விஷம ஓ! சாந்திகள். எல்லாம் வரும். எல்லாத்துக்கும் வரும். சரி, சரி. ஆனா வ வ வந்து சரியாயிருமாங்கய்யா? ஆமா. அது ச ஆ அதுதான் கேள்வி. அதுதான் நாங்க 19வது படத்த படிங்க, படிங்க, படிங்க. ஆ, அத சரிங்க. அ அ படிச்சுட்டு தான்யா ஆமா. இருக்கேன். அது வந்து உடம்பு வெளியேத்தி, அது வந்து உள்ள இருக்க நச்சுக்களை தோல் மூலியமாக வெளியேத்தும். வாந்தியில் ஆ, வெளியேத்தும், மலத்தில வெளியேத்தும், புண்ணு உண்டாக்கும். புண்ணு உண்டாக்கி தான் நல்லது பண்ணும். ஆ. தோல்ல சொரிசிரங்கு வரும். தோல்ல சொரிசிரங்கு வரும். ஓ! சரி, அந்த சரிங்கய்யா. சொரிசிரங்குங்கிறது என்ன தெரியுமா அர்த்தம்? உள்ள இருக்கிற விஷநீரை சொரிசிரங்கு மாரி காட்டி வெளியேத்தும். அது ஆனா வெளியேத்தி ஆட்டோமேட்டிக்கா காஞ்சு போச்சுன்னா 3 சரியாயிருங்கய்யா? நாள் 4 நாள்ல காஞ்சு போயிரும். மீண்டும் மறுபடியும் ஒருக்கா வரும். ஆ. மீண்டும் 4, 5 முறை வந்து வந்து காஞ்சு போயிரும். அது 2 நாள் இருக்கும். அந்த அப்ப சேர்த்தி வச்ச நீரெல்லாம் தள்ளி விட்டு மறுபடியும் ஓய்வுக்கு எடுத்துரும். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு சுத்தம் மறுபடியும் உள்ள இருக்க சேத்துல தூக்கி மறுபடியும் அந்த 3 நாள் சொரிசிரங்கா காட்டும். மறுபடியும் உள்ள போயிரும். இப்படியே போய் ம். போய் கடைசியில ஒண்ணும் வராது. சரி, அந்த சரிங்கய்யா. மலமான ரசாயனத்த எடுக்கிற வரைக்கும் இந்த சொரிசிரங்கு வரும். ஐயா இந்த விஷம சாந்தி வாமிட் வர்றதுக்கு எத்தன வருஷங்கய்யா ஆகும்? அது நீங்க ஒரு 5 நாள் நீர்ல போட்டீங்கன்னா வாந்தி வந்துரும். 5 நாள் அல்ல 6 நாள் நீர்லயே போட்டீங்கன்னா அந்த வாந்தி வரும். ஓ! பேரிச்சம்பழம்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. எதுவுமே வெறும் தண்ணி நீர் மட்டும் மட்டுமே. குடிக்கணுமாங்கய்யா? தூய நீர், ஆற்று நீர் மட்டும் தூய்மையான ஆற்று நீர் மட்டும் அருந்தணும். ஓ! அது சரிங்கய்யா, ஆர்ஓ சரிங்கய்யா. வாட்டர். ஆர்ஓ வாட்டரே போதும்.
சரிங்க. நானு சாதாரண ஆத்து தண்ணி தாங்கய்யா. ஒரு நாட்டு ஒரு நாள் வருது. அது பானையில புடிச்சு வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு அதுவே இருக்கேன். போதும், அதுவே போதும், அதுவே போதும். ஆமாங்கய்யா. மண்பானை தண்ணி தாங்கய்யா குடிச்சிட்டு இருக்கேன். அதுவே போதும். அந்த மண்பானை தண்ணி அதுவே போதும். ம். அதுவே போதும். அது அது நீங்க அந்த அதாவது உங்களுக்கு தேற்றான் கொட்டை இருக்குங்கய்யா. அது தண்ணிய சுத்தப்படுத்தும்னு சொன்னாங்க. அத நான் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா நான் யூஸ் பண்ணல. அது போடவா வேணாமாங்கய்யா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஆ. அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. அதெல்லாம் எதுவுமே நம்மளது பார்த்தீங்கன்னா, நேரடியா அ நேரடியா சீக்கிரமா அ ராக்கெட் வேகத்துல போய் நோய குணமாக்குறது நம்ம வேல. அதனால இதெல்லாம் எதுவும் வேண்டாம். வேணாங்கய்யா. இவங்களே இப்போ ஒரு பயிற்சிக்கு வந்து ஒரு 10 நாள் கூடங்கய்யா, 1 நாள் டூ நாள் 2 நாளைக்கு ஒருக்கா வாரத்துல 2 நாளாவது அந்த மீதி சாப்பாடு இருந்தா சாயங்கால உணவு எடுத்தேன். ஆனா ஒரு சில நாள் திரும்ப பசிச்சுன்னா வெங்காயம் நெறைய போட்டு உப்புமா ஒரு 2 நாள் இதுவரைக்கும் செஞ்சு சாப்பிட்டுருக்கேங்கய்யா. பயிற்சி சேர்ந்ததுலருந்து. இப்ப வந்து அந்த மதியம் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நாளையிலருந்து 1 நாள் டூ 1 நாள். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒருக்கா, அப்புறம் 1 வாரம் சாப்பிட்டு, அப்புறம் 3 நாளைக்கு ஒருக்கா. இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலான்ட்டு இருக்கேங்கய்யா. ஓகேவாய்யா? இல்ல நல்ல திட்டம். அது கரெக்ட் தான். அப்படியே செய்யுங்க, அப்படியே செய்யுங்க. உங்க சௌரியம் போல சரிங்கய்யா. செஞ்சீங்கன்னா, உங்க சௌரியம் போல பண்ணிக்கலாம். நாம அ ம். ஏன்னா இயற்கை என்ன பண்ணுதுன்னா, எப்படி வேணாலும் நீட்டிக்கோ. நீட்டி நீ சுத்தப்படுத்து. உன்னை நான் உனக்கு 3 வகையான ஆரோக்கியத்த குடுக்க ஆரம்பிச்சுரும். உடல் உடல் இப்ப ஆரோக்கியம் என்பது 3 ஆரோக்கியம்னா 3 இருக்குது. உடல், மனம், ஆன்மா. ஆ. இந்த 3ம் சேர்ந்தது ஆரோக்கியம். இந்த 3ம் சேர்ந்தது ஆரோக்கியம். உண்மதான் ஐயா. 3மே இதுல தான் வரும். இந்த நீர்ல தான் வரும். என்னது? நீர்ல தான் வரும். இந்த நீர்ல தான் வரும். ஆ. வள்ளுவர் பரிந்துரைத்ததுங்கம்மா. வள்ளுவர் தான் பரிந்துரைத்தார். மத்த யாருமே பரிந்துரைக்கல. அதாங்கய்யா. உலகத்திலே ஒரே ஒரு ஆள் தான் நீர் மருத்துவத்தை சொல்லிக் குடுத்தவர். நீர் மருத்துவத்தை பரிந்துரைத்தவர். ஏற்கனவே யோகிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அத பதிவு பண்ணியிருக்காரு. மற்ற அதாங்கய்யா. யாருமே பதிவு பண்ணவே இல்ல. திருமூலரும் பதிவு பண்ணல. திருமூலர் வேற மாரி பதிவு பண்ணியிருக்காரு. அவரு பசி தாகத்த கட்டுப்படுத்த சொல்றாரு. ஆ. அதே திருவள்ளுவர் பசி தாகத்த கட்டுப்படுத்த சொல்றாரு. பசி தாகத்த எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு சொன்னது அதாவது பசி தாகத்த கட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திருவள்ளுவர் என்ன ஆ. சொன்னாரா, பசி தாகத்தையும் கட்டுப்படுத்து. அதுக்கு மருந்து நீரு தான்னு எழுதினாரு. மற்ற யாரும் அந்த வழி சொல்லவே இல்ல. எழுதினாரு. ஆ. அது தெளிவா இது வந்து டாக்டர்னா அர்னால்டு ஹெக்டராங்கய்யா? ஆமா. அர்னால்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அவரு தான் அ அந்த வேக வைத்த காய்கறி நீர் பயிற்சியும் அவராவே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாரு. ஆனா அதுக்கு ஆ. காரணம் அ இந்தியாவுல இருக்கிற யோகிகள் தான் காரணம். ஓ! இந்தியால இருக்கிற யோக முறைகளும், அந்த பக்தி மார்க்கத்துல எப்படி நடந்து போறாங்க, அந்த காலத்துல எப்படி நடந்து போறாங்க, எப்படி இந்த கோயிலுக்குள்ள அ. நடந்து போறாங்கல்ல, பாத யாத்திரை போறாங்க இல்லையா? அத பார்க்கிறாரு. ஆமாங்கய்யா. ஆ. பாத யாத்திரை வேற 100 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யாரோ 2 பேர் போவாங்க. இன்னைக்கு பொழுதுபோக்குக்காக சினிமா இது என்ன Instagramல போடுவதற்கும், YouTubeல போடுவதற்காக ஏமாத்துறதுக்காக போயிட்டு இருக்கானுங்களே தவிர, உண்மையாலுமே உண்மதான் ஐயா. உடம்புல உள்ள எதுவுமே இருக்கு. வெறும் ஜுவல்லா பயிர் வெறும் குடு இருக்கணும், தண்ணி இருக்கணும். அவ்வளவுதான். வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஐயா, சமைக்கிற வண்டிய முன்னாடி அனுப்பிச்சு விடுறாங்க ஐயா. அங்கங்க மரத்துக்கடியில சமைச்சு வச்சிருக்காங்க. இவங்க போய் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு எந்திரிச்சு நடக்குறாங்க ஐயா. நடக்கிறத பாருங்க கசா கசான்னு நடப்பாங்க. ஒருத்தன் கூட வேகமா நடக்க மாட்டான். இந்த ஒல்லியா இருக்க மாரி அவங்க தான் ஆமா. நடப்பாங்க. தின்னு போட்டு வயிறு பூரா நெப்பிக்கிறானுங்க. வயித்து நப்பிட்டுனா, ம். வயிறு நம்பிட்டா நடக்காதுங்க. எந்த ஒரு விலங்குமே வயிறு நம்பிட்டா நடக்காது. ஆ. நீங்க வயித்த பூரா நப்பிட்டு எப்படி நடப்பீங்க? கை, கால் வலி வந்துருங்கய்யா. மரணம் கூட வரலாம். எத்தன பேரு ஹார்ட் அட்டாக்ல சாகுறான் தெரியுமா? அதெல்லாம் தப்பு அதெல்லாம். அதாங்க ஐயா. வெறும் வயித்துல நடக்கணும். வெறும் வயித்துல நடக்கணும். உண்மதான் ஐயா. அதுதான் உண்ம. நீங்க இங்க மலை ஏறலாம் நீங்க. உங்க பக்கத்துல ஏதோ மலை இருக்கா? ஒரு ஒரு 100 நாள் கழிச்சு பக்கத்தால மலை இருந்தா போயிட்டு வாங்க. உங்க ஊருக்கு பக்கத்துல மலை ஏதா இருக்கா? சின்ன கோயில் இருக்குதா? மலைக்கோயில் இருக்குதா? மலைக்கோயில். ஆ, இருக்குங்க ஐயா. அத ஏறி பார்க்கல நீங்க ஒரு 100 நாள் கழிச்சு. ஆ, சரிங்க ஐயா. அப்ப போறப்ப நீங்க பேரிச்சம்பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு மேல ஏறலாம். என்னது? பேரிச்சம்பழம் மட்டும். போறப்ப எடுத்துட்டு அவரு போறது. ஆ கம்பம் திருமாறன் ஐயா சொன்னாருங்க ஐயா. முன்னலாம் 10 படி ஏறுனாவே எனக்கு மூச்சு வாங்கும். இப்பலாம் 100 படி கூட நான் சர்வ சாதாரணமா ஏறுறேன்ம்மா. எனக்கு டயர்டே தெரியல. அதான் உண்ம. அதான் உண்ம. ம். எத்தன அவர் லட்சம் வயசுக்கு பாருங்க ஐயா அப்படிங்கிறாரு. அப்படியே அவரு சாதாரண ஆள் கிடையாதுங்க. 24 மணி நேரம் மாமிசம், சாராயம் தான். மாமிசம், சாராயம், சிகரெட்டு. எப்படி இருக்கு அந்த உடம்பு எப்படி ஐய்யய்யோ! இருக்கு பாருங்க. அதாங்க ஐயா. அவங்களே சாகலாமா சாகாம தப்பிச்சிருக்காங்க பாருங்களேன். சாகாம அ தப்பிச்சிருக்காரு. பெரிய வேலை. இல்லாட்டா ம். 3 வருஷமா மிஷினரி பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு ஏங்க ஐயா? ஆமாமா 3 வருஷமா. ஸ்டூடண்ட் தான். அது பயிற்சி கிடையாது. மாணவரா இருக்காரு அவ்வளவுதான்.
நமக்கு அதான் அதாங்க. நல்லாயி எப்பவோ நல்லாயிடுச்சு. அதெல்லாம் 100 நாள்லயே எல்லா நோயும் நல்லாயிடுச்சு. 100 நாள்லயே எல்லா நோயும் நல்லாயிடுச்சு. 100, 120 நாள் தாண்டும் பொழுதே அவனே சொல்லிட்டான். "என்ன நோயெல்லாம் நல்லாயிடுச்சு." யாரு? அந்த அ. டெஸ்ட்டுக்கு போவாங்கல்ல, அவன் லேப் டெக்னீஷியன் சொல்லி, "என்ன சார் எல்லாமே நார்மல் ஆயிடுது. எங்களால நம்பவே முடியல." அப்படிங்கிறான் அவன். ஆ. அவனுக்கு தெரியாதுல்ல. லேப் டெக்னீஷியன் தெரியாது இல்லையா? அப்புறம் நீ போய் லேப் மட்டும் போ. டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு வந்துரு. நீ எவன்ட்டயும் கன்சல்ட் அ. பண்ணாதீங்க. அதே மாரி போவாரு, குடுப்பாரு. அ டெ கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துரு மட்டும் எவன்ட்டயும் டிஸ்கஸ் பண்ணாதீம்பேன். அதே மாரி யார்ட்டயும் பண்ண மாட்டாரு. நேரா வந்துருவாரு. ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாரு. அந்த டெக்னீஷியன் மட்டும் நீ பேசிப்பாரு. அவன் சொல்லுவான், "என்ன சார் எவனுக்குமே நல்லா ஆகாது. உங்களுக்கு மட்டும் எப்படி சார் நல்லது? என்ன சார் மந்திரம்ன்னு?" கேட்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க அ. வந்துருவாரு. அதெல்லாம் வந்து நாங்க சில டெக்னிக்கல் பண்றோம்னு சொல்லிப்புட்டு வந்துருவாரு. ஏன்னா சரி, அவன்ட்ட சொல்லி சரிங்கய்யா. என்ன பண்ண முடியும்? ஒரு டெக்னீஷியன் சொல்லி என்ன பண்ணுவான்? அதெல்லாம் நீ யார்ட்டயும் சொல்லாதீங்கன்ட்டேன் நான். யார்ட்டயும் ஐயா சொல்ல சொல்லுங்கய்யா. சொன்னா அவங்க கிட்ட ரொம்ப ஒத்துணை தாங்க முடியாம வர்றவங்களுக்கு அவங்க 4 பேத்துக்கு சொல்லுவாங்கல்லய்யா. அது சரி. இந்த டெக்னீஷியன் என்ன புரிய வைக்கணுங்க. அதெல்லாம் வந்து விவாதம் பத்தாது. அதான் அதெல்லாம் அதான். நம்ம சொல்லலாம். அதாவது இந்த மாரி ஒரு இருக்கு. ம். இப்ப யோக மருத்துவம்னு ஒண்ணு இருக்கு. நீர் மருத்துவம்னு ஒண்ணு ம். இருக்குன்னு அந்த 2 ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரே தவிர, விளக்கி சொல்ற அளவுக்கு அ. பக்குவம் பத்தாதுங்க. விளக்கி சொல்ற அளவுக்கு. கரெக்ட்டு தாங்கய்யா. இப்ப நாம வந்து இப்ப நான் வந்து வகுப்பு எடுக்கிறேன். வகுப்பு எடுத்து எல்லாரும் பார்க்குறாங்க. இப்ப நான் கூட பேசிட்டு இருக்கிறேன். வகுப்பு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது பொதுவா பேசணும். என்ன அதாங்க உலக நடப்பு நேத்து நம்ம கூட ஒரு அக்கா பேசுனாங்கய்யா. திருச்சியில வந்து ஒரு பையன் 31 வயசு பையனுக்கு முடக்குவாதம் வந்துருச்சு. ம். அவன் பொண்டாட்டி வந்து பிள்ளைய கூட்டிட்டு கோவிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருச்சு. இப்ப அவங்க சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் பெங்களூர்லயோ எங்கேயோ. அவங்க அம்மா கூட்டியாந்து வச்சு வீட்ல பார்த்துட்டு இருக்காங்க பரமேசு. என் பையனோட ஃப்ரெண்டு அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், 1 மணி நேரம் அவங்ககிட்ட பேசினேங்க. அக்கா இது வந்து மருந்து மாத்திரை எதுவும் கிடையாது. எனக்கே பரவால்ல. ம். அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபோன் நம்பர குடுத்தேன். அவங்க கிட்ட பேச சொல்லுங்க. ஐயா வந்து வீடியோ கால் பண்ண சொல்லி பார்ப்பாரு. ஐயா பேசுவாரு. நீங்க வந்து பேச சொல்லுங்க. கண்டிப்பா அந்த பையனுக்கு சரியாயிரும். ம். ம். இந்த மாதிரி ஒரு அம்மா கீதாம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்து அவங்களுக்கு 10 நாள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க ஃபோன் நம்பர் நேத்து குடுத்தேங்க ஐயா. திருச்சியில ஒருத்தருக்கு குடுத்துருக்கேன். சரி, சரி. ம். வரட்டும், 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 வரட்டும். சொல்லிக் குடுப்போம். ம். சின்ன பையன் ஆமாய்யா. பாருங்க. அது சின்ன வயசா இருந்திருக்கும். ஏதோ சாதாரண உணவு தின்னுருக்கிறான். பாருங்களேன். என்ன வயசு ஒரு 30, அதான் எவ்வளோ 25 வயசு. ஐடில வேலை பார்க்குறவங்க நேரம் கெட்ட நேரத்துல இந்த பிரியாணி அது இதையும் சாப்பிடுறது. ஆமா. நேரங்க 12 மணிக்கு ராத்திரி ம். 12 மணிக்கு சரி, உலகத்திலே 6 மணிக்கு மேல உணவு எடுத்துக்கூடாதுங்கிற சூரியன் மறையறப்ப எந்த பழக்கமும் இருக்கக்கூடாது. சூரியன் மறையறப்ப இருக்கக்கூடாது. மறைஞ்சதுக்கு அப்புறம் ஏங்கய்யா? ஆமா. காலையில ம். அதிகாலையில தான் நம்ம எந்திரிக்கிறோம். அந்த 12 மணி நேரத்துக்குள்ள தான் நம்ம வேலைய வச்சுக்கணும். மற்றபடிக்கு அ சூரியன் மறைஞ்சுட்டா எந்த வகையான பழக்கத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. உறக்கத்த தவிர, உறக்கமா வேற ஏதாவது அமைதியே தவிர எந்த அதான். வேலையும் செய்யக்கூடாது. வயிற்றுக்கும் வேலை இருக்கக்கூடாது. எதுக்கும் முதல்ல வயிற்றுக்கு எதுவும் போகக்கூடாது. அதாங்கய்யா. 6 மணி ஆயிட்டா வாய மூடிறணும். 6 மணி ஆயிட்டா சாயங்காலம் 6 மணி ஆயிட்டா, வாய மூடிறணும். ஆ அதுலயும் எவனும் செய்யறது இல்லைங்க. அது எவனுமே செய்யறது இல்ல. செய்யறது நாம இல்லங்கய்யா. எப்படித்தான் மூடிட்டே வேல இப்ப எல்லாம் முடிச்சுட்டு பணத்த நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்கய்யா. அதான் காரணம் மெயினு. பணம் தான், பணம் தான், பணம் தான், பணம் தான், பணம் தான், ம். பணம் தான். சரி, சரி செய்யுங்க. மறுபடி இரவு ம். மறுபடி பேசுவோம். நன்றிங்கய்யா. இரவு 8 மணி 7:30 மணிக்கு பேசுவோம். ம். நன்றி.